வணக்கங்க. நம்ம பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்க ஈவென்ட் போடலான்னு நெனச்சாங்க. எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸையும் கவர் பண்ணிட்டோம். பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது. நான் தமாம்லே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது. அதனால பஹ்ரைன்ல பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க. பஹ்ரைன்ல எனக்கு நெறைய ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ பஹ்ரைன்ல ஈவென்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். 24த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைன்ல நீங்க சந்திக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும், இமெயில்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹேப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நான் பலதர நல்ல குவாலிட்டிஸ் லைஃப்ல நம்மள மோர் சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு என்னங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பல விதம் பேசியிருக்கேன். மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கேட்கறது ஜாஸ்தியாக இருக்கும், பேசுறது கம்மியாக இருக்கும். எப்போதுமே நீங்கள் நல்ல சேல்ஸ்மேன் ஆகணும், இல்லை நல்ல ஒரு லீடர் ஆகணும்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் பி வில்லிங் டு லிசன் மோர் தென் வாட் வி டெல். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பீப்புள் ஹூ டெல் அஸ், ஹூ கமாண்ட் அஸை மோர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்குறோம். அது ரொம்ப ஈஸி டு டூ. பட் ஆக்சுவலி இப்போ நம்ம ஹையர் அண்ட் ஹையர் பொசிஷன் போகிறச்ச கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்கிறதுங்கிறது இந்த மேன் ஆன் தி கிரவுண்டுக்கு தான் தெரியும், ஸ்ட்ரீட்டுக்கு தெரியும். நான் நிறைய சேல்ஸ் ஆர்கனைசேஷன் ரன் பண்ணியிருக்கேன். எனக்கு கீழே 3 லெவல் 4 லெவல் கீழே இருக்கிற ஃபீல்டுக்கு போகிற சேல்ஸ்மேனுக்கு will have more impact and will know what is exactly the problem with the product than me. இது ஒரு பெரிய லெவல் ஆள் நான் பண்ணி பார்த்தது அசீம் பிரேம்ஜி கேஸில். பிரேம்ஜி கோயம்புத்தூரில் ஒரு வாட்டி டூருக்கு வந்திருந்தார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் விப்ரோ லைட்டு பல்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது. விப்ரோ லைட்ஸ் அண்ட் பல்ப்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விப்ரோ லைட்டிங்கில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, சேல்ஸ் பண்ண இருந்தான். அவன் ஒரு இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போய் டீலர் இடத்துல இந்த விப்ரோ லைட்டு பல்பெல்லாம் வைப்பான். இந்த லைட்டு பல்பெல்லாம் விற்கிறச்ச நிஜமாகவே கிளைண்ட் என்ன சொல்கிறான், ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு பல்பு கொடுப்பான்னா அவன் விப்ரோ பல்பு எடுத்து கொடுக்கணும். யாருமே நார்மலாக இந்த பல்பு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. 40 வாட்ஸ் பல்பு இருக்கா, டியூப் லைட் ஒன்று கொடுப்பா, அப்படி தான் பேசுவாங்க. அப்போ எந்த பிராண்டை டிசைட் பண்ணுறதுங்கிறது அந்த எலக்ட்ரிக் ஷாப் தான் டிசைட் பண்ணுறான். அந்த எலக்ட்ரிக் ஷாப் என்ன பண்ணுறாங்கிறத ஒரு சேல்ஸ்மேனால் தான் சொல்ல முடியும். ஒரு மேனேஜர், ரீஜனல் மேனேஜர், நேஷ்னல் மேனேஜரால் சொல்ல முடியாது. அப்போது பிரேம்ஜி என்ன பண்ணார்னா, எனக்கு தெரிஞ்ச சேல்ஸ்மேனோட 2 வீலர் பின்னாடி ஏறிக்கிட்டு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஊரில் ஏரியாவாக போனார். அந்த காலத்தில் இன்டர்நெட்டுங்கிறது அவ்வளோ பாப்புலர் கிடையாது. அதனால் பின்னாடி ஏறி உக்காந்தா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிரேம்ஜி யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ முன்னாடியே சொல்லிடுவாங்க, இது மாதிரி இது பிரேம்ஜி, இவர் கூட வந்திருக்கார், எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாதேன்னு. என் ஃப்ரெண்டு, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, அம்மாய் சொல்லுன்னு. ஸோ அவர் கூட போவார். இவன் அந்த கால் முடிக்கிற வரைக்கும் அவர் வாயே திறக்க மாட்டார். ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டரும் அவரோட சேல்ஸ்மேனும் பேசுகிற இன்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பார். இது ரிப்பீட்டடாக 2-3 வாட்டி கோயம்புத்தூரில் பண்ணார். அதுக்கப்புறம் நான் பேசி கண்டுபிடிச்சதில் ஆல் ஓவர் இந்தியா இதை பிரேம்ஜி ரெகுலராக பண்ணுவாரும்பாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பிரேம்ஜி அன்னைக்கு பண்ணது தி ஆர்ட் ஆஃப் லிசனிங். அப்படின்னா பொலைட்டாக உட்காந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன வேணும், அவனோட சேல்ஸ்மேன்லேருந்து என்ன கம்யூனிகேட் பண்ணுறான், அந்த டிவிஷனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். நான் சொல்கிறது லேட் 90s. அப்போ விப்ரோவில் சாஃப்ட்வேர் டெவலப் ஆரம்பிச்சிடுச்சு. கம்ப்யூட்டர் பிரிண்டர் சேல்ஸ் தான் மெயின் பிஸ்னஸ். ப்ளஸ் அவங்க எஃப்எம்சிஜி சேல்ஸ் மெயின் பிஸ்னஸ். லைட்டிங்கிறது புதுசாக ஆரம்பிச்சிருந்த டிவிஷன். அதுக்கு பிரேம்ஜி இதை பண்ணிகிட்டு இருந்தார். நான் எதுக்கு இவ்வளோ சொல்ல வரேன்னா, ஃபீட்பேக் எப்படி வாங்கினாருன்னு பாருங்கள். இதே மாதிரி ரத்தன் டாட்டாவை நான் ஃபேப் இண்டியா ஷோரூமில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஷோரூம் வச்சுட்டு இருந்தபோது 90ஸ்ல அந்த கம்ப்யூட்டர் ஷோரூமுக்கு ரத்தன் டாட்டா என் ஸ்டாஃப்கிட்ட பேசி எப்படி விற்கிறது கம்ப்யூட்டர், என்ன ஏதுன்னு நான் கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் குரோமா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு பெரிய பிஸ்னஸ் லீடர் ஃபீட்பேக் கேட்குறத எப்படி கேட்பாங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இது எல்லாத்துலேயுமே ட்ரூ. கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிரவுண்ட் லெவலில் உங்களுக்கு தெரியணும்னா மற்றவங்க சொல்கிறத கேட்கணும். மற்றவங்க சொல்கிறத கேட்காம உங்கள் பொசிஷன் ஆஃப் பவரை யூஸ் பண்ணி எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக
எங்கேயுமே போமாட்டீங்க. லைஃப்ல ப்ராப்ளம் தான் வரும். ஏன்னா, எல்லா இன்ஃபர்மேஷனும் டாப் ஆஃப் த பிரமிட் உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கு வரும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, டெஃபினட்டா உங்களால வரவே முடியாது. அதனால டெஃபினட்டா நீங்க ஜெயிக்கணும்னா, மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கூடி கேட்கணும். 5 நிமிஷம் ஒருத்தன் பேசினா, 1 நிமிஷம் நீங்க பேசினா போதும். அத விட்டுட்டு, நம்ம வயசையே நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா, நம்மளால எந்த ஃபீட்பேக்கும் நம்மளுக்கு வராது. நம்ம கொண்டு போய் குழியில தான் புதைப்போம். அதனால ஆல்வேஸ் லிசன் டூ ஃபீட்பேக் ஃப்ரம் தி கிளையண்ட். நீங்க பிசினஸ்ல இருந்தா கிளையண்ட். நீங்க பாலிடிக்ஸ்ல இருந்தீங்கன்னா வோட்டர். நீங்க ஃபீட் ஆன் தி கிரவுண்ட் இல்லைன்னா, டெஃபினட்டா நீங்க லைஃப்லயோ, வாழ்க்கையிலயோ எதிலுமே சக்சீட் ஆகல. ஃபீட்பேக்குங்கிறது உங்களுக்கு மக்கள்ட்டேருந்து தான் வரணும். மக்கள்ட்டேருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் சரியா வருது, உங்க காதுல விழலைன்னா, நீங்க எங்கேயுமே ப்ரோக்ரஸ் பண்ணவே முடியாது. 2வது விஷயம், ஒரு டீம்ல இருக்கும்போது நம்ம ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் எம்ப்ரேஸ் அக்செப்டன்ஸ். எல்லா டீமும் எப்போதும் எல்லாம் கரெக்டா செய்யுங்கிறது அவசியமே கிடையாது. ஒண்ணு நடந்துருச்சுன்னா, அத நீங்க கத்தினத்துனாலயோ, கோவப்பட்டதுனாலயோ மாத்த முடியாது. பட் மத்தவங்கள பார்த்து நீ இத பண்ணியிருக்கணும், அத பண்ணியிருக்கணும்னு சொல்றச்ச, ஒரு ஃபிங்கர் ஒருத்தர காட்டுறச்ச, 3 ஃபிங்கர் உங்கள காட்டுறதுன்னு மறந்துறாதீங்க. ஒன்ஸ் நீங்க சில பேர எம்பவர் பண்ணிட்டீங்கன்னா, அவங்கள அந்த வேலைய கரெக்ட்டா பண்ண விடுங்க. டெஃபினட்டா தவறு நடக்கும். நம்ப வேலை செய்யற அளவுக்கு எஃபிஷியன்ட்டா எல்லாரும் வேலை செய்வாங்கன்னு நெனைக்காதீங்க. ஒண்ணு டீம்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அடுத்தது எப்படி பெட்டரா போணும் அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த வேர்ல்டு இருக்கிறதுலயே பெரிய யுத்தம் பார்த்தது வேர்ல்ட் வார் 2. வேர்ல்ட் வார் 2 லெவல்ல யுத்தம் அதுக்கப்புறம் நியர்லி 80 இயர்ஸ் ஆயிடுச்சு வரல. ஐ ஹோப் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்னால ஒரு உலக யுத்தம் வராம இருக்கணும். இந்த உலக யுத்தத்துல அலைட் ஃபோர்ஸஸ லீட் பண்ணது ட்வைட் ஜி ஐசன்ஹோவர். ஐசன்ஹோவர் கம்ப்ளீட்டா மெயின்லேண்ட் யூரோப்புக்குள்ள ஜெர்மனியோட கண்ட்ரோல் இருந்தது. அதுக்குள்ள வரத்துக்கு பிரான்ஸ்ல அவங்க இன்வைட் பண்ணணும். அந்த சைட்லேருந்து ஸ்டாலின் உள்ள புஷ் பண்றச்ச வெஸ்டர்ன் யூரோப்ல இவங்க இன்வைட் பண்ணணும். எல்லாருக்கும் தெரியும் பிரான்ஸ்ல இன்வைட் பண்ணணும்னு. ஆனா இங்கிலீஷ் சேனல்லேருந்து அங்க இறங்குறச்ச பல பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆக்சுவலி நார்மண்டிங்கிற இடத்துல இன்வைட் பண்ணாங்க. அந்த இன்வைட் பண்ண பேரு டி-டேன்னு வச்சு இன்வைட் பண்ணாங்க. அந்த இன்வேஷன் சக்சீட் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு யாருக்குமே தெரியாது. அப்போ ஐசன்ஹோவர் 2 ஸ்பீச் ரெடி பண்ணியிருந்தாரு. அவர் சக்சஸ்ஃபுல் ஆனதுனால அவர் பேசின பேச்சுல இந்த சக்சஸுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்க சோல்ஜர்ஸ் தான். என் சோல்ஜர்ஸ் தான் எல்லாம் பண்ணாங்க. அவங்களோட வீரத்தினால தான் நாங்க ஜெயிச்சோம். நாங்க ஃபுட்ஹோல்டு புடிச்சிருக்கோம். இதுல என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒண்ணுமே இல்ல அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் இறந்தப்புறம் அவர் பேப்பர்ஸ்ல தோத்து போயிருந்தா என்ன பேசணுங்கிறதுக்காக ரெடியா வச்சிருந்தாரு. அந்த ஸ்பீச்சை படிச்சீங்கன்னா, தோத்ததுக்கு நான் தான் காரணமே தவிர, எல்லாத்தையும் கரெக்டா என்னோட ட்ரூப்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. என் ஜெனரல் தான் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. நான் தான் எண்ணி காரணத்துக்கு தப்பு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். இதுதான் ஒரு கிரேட் லீடர், ஒரு நல்ல லீடர்ஷிப் பொசிஷன்ல நீங்க பண்ணணும். தவறுக்கெல்லாம் நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும். கிரெடிட் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இதை தான் நான் அக்செப்டன்ஸ்ன்னு சொல்கிறேன். நடந்ததை உங்களால் மாற்றவே முடியாது. மாற்றத்துக்கும் ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் அக்செப்டன்ஸ் எடுத்துக்கணுமே தவிர ஃபைண்டிங் ஃபால்ட் வித் அதர்ஸ் வில் நோ ஹெல்ப். நடந்து போச்சு, அடுத்த வாட்டி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போகணும். 3 வாட்டி 4 வாட்டி அதே தப்பு திரும்பி நடந்துச்சுன்னா அந்த ஆளை மாற்றிட்டு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு போங்களே தவிர இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு மற்றவங்கள குத்தம் சொல்கிறதுனால நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன்.
3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்கள்ல 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.